போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை. திருக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். திருக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள்.
கல்வாரியின் பலியில் கலந்திட வாருங்கள். கல்வாரியின் பலியில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்ப்புறமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, இந்த நாளின் காலை திருவழிபாட்டிற்கு திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அருட்தந்தை சிஜு அவர்களையும் அவரோடு இணைந்த குருக்களையும் மற்றும் இறை மக்களாகிய உங்களையும் புனித ஜெபமாலை அன்னையின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இன்று ஒளிபரப்பப்படும் இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கரும்பத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைத்து இறைமக்களுடைய கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்படுகின்றது. சிறப்பாக இந்த ஜூன் மாதம் இயேசுவின் திருத்தத்திற்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம், மரியாளின் மாசற்ற திருத்தத்திற்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் தொழில்களையும் அனைத்தையும் இயேசுவின் திருத்தத்திற்கும் மரியாளின் மாசற்ற திருத்தத்திற்கும் ஒப்புக் கொடுப்போம். புதிய கல்வியாண்டு துவங்கியுள்ள இந்த வேளையில் ஞானத்தின் ஊற்றான இருப்பிடமான கடவுளே, இந்த கல்வியாண்டில் நம் குழந்தைகளை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்க வேண்டுமென்றா அவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் மழைப்பொழிவில் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். அவை நம்முடைய வாக்கு வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பேச்சு எப்பொழுதும் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கும். எப்பொழுது இந்த வாக்கு நம்பிக்கையற்றதாக பொய்த்து போகிறதோ அப்பொழுது நாம் கடவுள் பெயரில் ஆணையிடக்கூடியவர்களாக சத்தியம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். அது கடவுளுக்கு உகந்த ஒரு செயல் அல்ல. நாம் என்றும் உண்மையின் மக்களாக இருக்க வேண்டும். நானே உண்மை என்று சொன்ன இயேசு, அந்த இயேசுவின் வழியிலே நாமும் வாக்கில் சொல்லில் செயலில் வாழும் இணைந்து செல்கின்ற பொழுது அது உண்மையுடையதாக, நம்பகத்தன்மை உடையதாக, வலிமையுடையதாக, உறுதியுடையதாக இருக்கும். சீராக் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆணையிட உன் நாவை பயன்படுத்த பழக்கப்படுத்தாதே, தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. அவை நம் வாக்கில் பொய்மையும் உண்மையற்ற நிலையும் உறுதியற்ற நிலையும் இருக்கின்ற பொழுது கடவுளில் நாம் நாவின் வழியாக ஆணையிட அழைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். இறைவன் விரும்பாத ஒரு செயல். அவை நம் அன்றாட வாழ்வில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகள் நம்பிக்கைக்குரியதாக, வலிமையுடையதாக, உறுதியுடையதாக, உண்மையுடையதாக இருக்க இப்பலி வழியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 14 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வாயிலாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு.
என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சுற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் புகழோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யாணையிடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் கூறுங்கள் என்று ஆண்டவர் இன்று நற்செய்தியிலே கூறுகின்றார். பொய்யாணை இட வேண்டாம் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார். இது இயேசுவினுடைய மலைப்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் இயேசுவினுடைய மலைப்பொழிவை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இதிலிருந்து இயேசு பழைய ஒன்றை மேற்கோள் காட்டி, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றே அனைத்து காரியங்களையும் கூறுகின்றார். அப்படி என்றால் ஒரு புதிய மோசேவாக இங்கே இயேசு காண்பிக்கப்படுகின்றார். பழைய சட்டங்களை அழிக்க அவர் வரவில்லை, மாறாக அந்த திருச்சட்டங்களை நிறைவேற்றவே இயேசு வந்தார். பழைய அந்த கட்டளைகளை இன்னும் ஆண்டவர் இயேசு கூர்மையாக்குகின்றார். அதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். கொலை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வலது கன்னத்தில் அறைபவருக்கு இன்னொரு கன்னத்தையும் நீங்கள் திருப்பி காட்ட வேண்டும் என்று. இந்த பழைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது எளிதா, அல்லது இயேசு கூறிய கட்டளைகளை கடைப்பிடிப்பது எளிதா? எது எளிது அப்படின்னு பார்க்குற பொழுது பழசு இன்னும் எளிதாக நமக்கு தெரியும். இயேசு சொல்வது கடைப்பிடிப்பது இன்னும் மிக கடினமானது. காரணம், அந்த கட்டளைகளை இயேசு இன்னும் கூர்மையாக்குகின்றார். கொலை செய்யாமல் இருக்க முடியும், ஆனால் ஒரு கன்னத்தில் அறிபவனுக்கு இன்னொரு கன்னத்தை காட்டுவது கொஞ்சம் கடினம்தான். அதுபோலதான் பொய்யாணை இடாமல் இருப்பது எளிது, ஆனால் நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், யார் முதலில் ஆணையிடுவார்கள்? இப்போ ஒருவர் ஆணையிடுகிறார், நான் கடவுள் சத்தியமாக இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று சொல்லுகிற பொழுது, அவர் அந்த நேரத்தில் மட்டும் அவர் உண்மை பேசுபவராக தெரிகின்றார். அப்படி என்றால் மற்ற நேரங்களில் அவர் பொய் பேசுகிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் நீங்கள் பேசுவது எப்பொழுதும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கின்றது. நீங்கள் உண்மை பேசுகிற பொழுது அங்கே ஆணையிடுவதற்கு தேவையில்லாமல் போய்விடும். ஆகவேதான் இயேசு ஆணையிடவே வேண்டாம் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் ஆணையிடுவார்? எப்பொழுதும் பொய் பேசிக்கொண்டு இருக்கிறவர் திடீரென உண்மை பேசுகிற பொழுது அதை நிரூபிக்க அவர் அங்கே ஆணையிடுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். திருப்பாடல்கள் 101:7 சொல்லுகிறது, வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. இதுதான் கடவுளுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படி என்றால் பொய் உரைக்கிறவர்கள் கடவுள் முன்பாக நிலைக்க முடியாது. எபேசியர் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது, எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், அழகியின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோரும் போராடுகிறோம். 14வது வசனம், ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் என்று விவிலியம் நமக்கு அழகாக கூறுகின்றது.
உண்மையை இடைக்கச்சையாக நீங்கள் கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் உண்மையை இடைக்கட்சியாக நாம் கட்ட வேண்டும் என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். ஆகவே உண்மை பேசுபவராக, உண்மைக்கு சான்று பகர்பவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. ஒரு சிலர் பாவசங்கத்தினத்தில் வந்து சொல்லுவார்கள். ஒரு தடவை ஒரு அம்மா, வயசான அம்மா பாவசங்கத்தினத்துக்கு வந்தாங்க. வந்து சொல்லும் பொழுது, அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் பாவத்தை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா, நான் என்ன சாமி பாவம் செய்ய போகிறேன், ஏதோ ஒரு 4-5 பொய் பேசியிருப்பேன் சாமி, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 4-5 பொய் பேசுனது பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த 4-5 பொய் போதும் நம்மை அழிப்பதற்கு. அப்போது பாவ சங்கீதத்தில் கூட ஒரு உண்மை இல்லாத தன்மை இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சாத்தானுடைய முக்கியமான பண்பு என்னவென்றால் 2. அதிலே முதலாவது அகங்காரம், 2வது பொய் பேசுவது. அப்போ இது சாத்தானுடைய ஒரு பண்பாக இருக்கின்ற. முதலாவது அகங்காரம், 2வது பொய். அகங்காரப்படுகிறவர்கள் அவர்கள் சாத்தானுடைய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அதே போலதான் பொய் எங்கிருந்து வருகிறது? சாத்தானிடமிருந்து வருகிறது. அப்படி என்றால் நாம் எப்படி இருக்க அழைக்கப்படுகிறோம்? இயேசு சொல்லுகிறார், நான் தான் உண்மை என்று சொல்லுகிறார். நான் தான் வழி, நான் தான் வாழ்வு. ஆகவே இந்த இயேசுவை பின்பற்றுகிற பொழுது நாம் உண்மையை சார்ந்தவர்களாக இருப்போம் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கின்றது. இது கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளிலே 2வது கட்டளையும் குறித்து நிற்கின்றது. அது என்ன? ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக. பல நேரங்களில் நாம் ஆணையிடுகிற பொழுது ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக நாம் சொல்லுகிறோம். நம்முடைய சுயநலத்திற்காக கடவுளுடைய தூய பெயரை நாம் வீணாக பயன்படுத்துகின்றோம். அது தவறு என்று தெரியும், இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய பெயராலே ஒரு சில நேரங்களில் ஆணையிடுகின்றோம். அதன் வழியாக கடவுளுடைய பெயருக்கு நாம் பங்கம் விளைவிக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த சூழல்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. இந்த ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக சொல்வது என்பது ஒரு புனிதமான காரியங்களை புனிதமாக பார்க்க வேண்டும், அதில் ஒரு கள்ளத்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். குறிப்பாக கடவுளுடைய ஆலயத்துக்கு நாம் வருகிற பொழுது அதிலே பக்தியோடு நாம் பங்கெடுக்க வேண்டும். கடவுளுடைய ஆலயத்தில் வந்து அந்த புனிதமில்லாத காரியங்களை அங்கே நாம் செய்யக்கூடாது. அப்பொழுது ஆண்டவருடைய திருப்பெயருக்கு நாம் களங்கம் விளைவிக்கின்றோம் என்ற அர்த்தம். அதுபோல கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை மதிக்காத பொழுதும் நாம் அந்த 2வது கட்டளைக்கு எதிராக நாம் பாவம் செய்கின்றோம். நாம் தப்பிக்க கடவுளுடைய பெயரை வீணாக நாம் சொல்லுகின்றோம். அப்பொழுது நாம் அங்கே பொய் பேசுகின்றோம் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்றால் கடவுளுடைய பெயரை நாம் எடுத்து கூற வேண்டும். விசுவாசிகள், நம்பிக்கையாளர்களாகிய நாம் கடவுளுடைய திருப்பெயர் நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் எடுத்து கூறுபவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் நமது வாழ்வின் கடவுளுடைய பெயரை நாம் அநேகருக்கு விளங்க பண்ணும்படியாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. பிரியமான, நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்வும் ஒன்றாக இருக்கிற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே இந்த உண்மை குறித்து ஆண்டவர் இயேசு மிக அழகாக கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார்.
அப்படி என்றால் நாம் எப்பொழுது உண்மையின் பக்கமாக இருக்கின்றோமோ அப்பொழுது இயேசுவின் பக்கமாக நாம் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். ஆகவேதான் இயேசு கூறுகின்றார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். எப்பொழுதுமே உண்மைதான் நமக்கு விடுதலை அளிக்கும், பொய் நமக்கு விடுதலை ஒரு நாளும் தராது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 36வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். மகன் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை அளித்தால்தான் நான் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்து வாழுகிற பொழுது நாம் உண்மையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அந்த உண்மை என்றுமே நமக்கு விடுதலை அளிக்கும், வாழ்வு அளிக்கும். பொய் ஒருபோதும் நமக்கு வாழ்வை தராது, அது அழிவைத்தான் தரும். அது சாத்தானின் பக்கமாகத்தான் அந்த பொய் இருக்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்களுக்கு விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். நான் உண்மையை கூறுவதால் நீங்கள் என்னை நம்புவதில்லை என்று இயேசு மிக அழகாக கூறுகின்றார். அதாவது சாத்தானுடைய நிலை என்ன என்பதை ஆண்டவர் இயேசு அழகாக இங்கே எடுத்து கூறுகின்றார். அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை, அவன் பொய் பேசும்போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கின்றது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். சாத்தான் பொய்மையின் பிறப்பிடம் என்பதை இயேசு இங்கே கூறுகின்றார். ஆகவே பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்வதன் வழியாக நாம் உண்மை பேசுகிற பொழுது, உண்மைக்கு சான்று பகிர பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த உண்மைக்கு சான்று பகர்வர்களாக வாழ்வோம். அந்த உண்மைதான் நம்மை விடுதலை ஆக்கும். பழைய ஏற்பாட்டில் கூட தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் அந்த கதையிலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மாலை நேரங்களிலே ஆண்டவரோடு அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள், நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பழத்தை உண்ணக்கூடாது என்று சொன்னவுடனே ஆண்டவர் விலக்கிய அந்த கனி அவர்கள் உண்ட பிற்பாடு அவர்களுக்குள்ளே பயம் வந்தது, இந்த உலகத்திலே பாவம் வந்தது, இந்த உலகத்திலே சாவு வந்தது. ஆகவே அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் அந்த இலைகளுக்கு பின்னே போய் அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களிடத்திலே தைரியம் இருந்தது. எப்பொழுது அவர்களுக்குள்ளே பயம் வந்தது, உண்மை இல்லாத பொழுது அங்கே பயம் வந்தது, பாவம் வந்தது, சாவு வந்தது. இந்த பொய் நம்மை வாழ விடாது, உண்மைதான் நம்மை வாழ வைக்கும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகர்ந்து அந்த நிலை வாழ்வை பெற ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன். உள்ளத்தை தந்தே இறைவா, எம் உள்ளத்தை தந்திட வந்தே. நல்லவை அவை என அறிந்து நன்மைகள் பலவும் புரிந்து நலம் பெற வரம் பெற வரம் பெற உம்மை வேண்டுகிறோம். நலம் பெற வளம் பெற வரம் பெற உம்மை வேண்டுகிறோம். உயிர் பயிர் வளர உரம் தந்ததும், அருள் வழி தொடர ஒளி தந்ததும், உயிர் பயிர் வளர உரம் தந்ததும், அருள் வழி தொடர ஒளி தந்ததும், பெரும் கொடையென பெரும் கொடையென துதித்திடுவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயு தாமஸ் அக்வைனர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர் தெள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நம் குடும்பங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வீணான வாழ்க்கை போதுமே, மேலான வாழ்க்கை வேண்டுமே. வீணான வாழ்க்கை போதுமே, மேலான வாழ்க்கை வேண்டுமே. இந்நாளில் தேவாவின் வல்லமை உன்னோடு தங்கி வாழுமே. இந்நாளில் தேவாவின் வல்லமை உன்னோடு தங்கி வாழுமே. நம் தேவனே இந்நாளிலே உன் வாழ்வையே மாற்றிவிட அழைக்கிறார். வானில் நின்று இறங்கி வந்த ஜீவனுள்ள உணவை உண்ண வாருங்கள், நீங்கள் வாருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழி நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே ஜெபமாலை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. அன்னையே ஜெபமாலை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. தாரிருள் நீக்கிடும் நிலவே, தாயருள் தந்திடும் ஒளியே. நம்பினேன் நம்பினேன் என் நன்மையே, நம்புவேன் நம்புவேன் உம் பிள்ளையே. நம்பினேன் நம்பினேன் என் நன்மையே, நம்புவேன் நம்புவேன் உம் பிள்ளையே. அன்னையே ஜெபமாலை தாயே,
அம்மா என் அருகினில் நீர் இருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்துவிடும். அம்மா என் அருகினில் நீர் இருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்துவிடும். சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும், சுகமான ராகங்கள் ஸ்வரம் பாடிடும். சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும், சுகமான ராகங்கள் ஸ்வரம் பாடிடும். சுகமான ராகங்கள் ஸ்வரம் பாடிடும். நம்பினேன் நம்பினேன் என் நன்மையே, நம்புவேன் நம்புவேன் உம் பிள்ளையே. நம்பினேன் நம்பினேன் என் நன்மையே, நம்புவேன் நம்புவேன் உம் பிள்ளையே. அன்னையே ஜெபமாலை தாயே. தாயே உம் சந்நிதி வந்து விட்டால் ஆறுதல் கோடி நிறையுதம்மா. தாயே உம் சந்நிதி வந்து விட்டால் ஆறுதல் கோடி நிறையுதம்மா. ஆகட்டும் என்ற உம் திருவசனம் ஆயிரம் வேள்விகள் செய்